ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. சொல்வோம், துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீ நல்லவர், நீ வல்லவர், நீ உயர்ந்தவர், நீ நல்லவர். இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. சொல்வோம், துதி பலியை ஏசையா, ஏசையா. நீ உயர்ந்தவர், சொல்லுங்க, நீ நல்லவர், நீ உயர்ந்தவர், நீ நல்லவர். இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் அவர் நம்மை நேசிக்கிறார். நம்முடைய நன்மை, நமக்குள்ளே நன்மை இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவர், சுமக்கிறவர், நமக்கு நடுவில் இருக்கிறார். அவருக்கே ஆராதனை செலுத்துவோமா? என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சொல்வோம், தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, தேற்றினீரே, சுமந்தீரையா, தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே ஐயா. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, பரிசுத்த உள்ளத்தோடு. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதிக்க கூடி நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்த பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்த நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்த பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லுண்மையோடு. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் உள்ளத்தோடு. உமக்கே ஆராதனை, இந்த கிருபைகள் தாராளம் தாராளம். உமக்கே
நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உன் நாமம் உயர்த்திடுவே, உன் நன்மை பாடிடுவே, உன் நாமம் உயர்த்திடுவே, உன் நன்மை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தான். 22வது வசனத்தை வாசிப்போம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். தானியேலுடைய ஸ்டேட்மெண்ட். தானியேல் சொல்லுகிறார், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லையா? ஆமென். சிங்கம் அல்ல, சிங்கங்கள். ஆமென். இன்னைக்கு தேசத்திலே அநேக விதமான சிங்கங்கள் இருக்கிறது. குடும்பங்களிலே அநேக விதமான கர்ச்சிக்கிற சிங்கங்கள். இந்த சிங்கங்கள் யார் என்று சொல்லி பார்த்தால், இந்த தானியேலை ஆமென் சிங்க குகைகளே தள்ளுவதற்கு முற்பட்ட சிங்கங்கள், மனுஷ சிங்கங்கள். ஆமென். அப்ப அவன் உயர்வுக்கு, அவனுடைய ஆமென் ஆமென் அவனுடைய பதவிக்கு, அவனுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்து போராமை கொண்டு என்ன செய்தார்கள்? அவனை சிங்க கவிக்கிலே போடுகிறார்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, சிங்கங்கள் என்ன செய்யல? சேதப்படுத்துகிறார். சுற்றி இருக்கிறது சிங்கம், சுற்றி என்ன செய்யுது? ஆமென். தானியேலை சுற்றி யோசித்து பாருங்கள். எல்லா சிங்கம் எப்படி இருக்கு? சுற்றிலும் அப்படியே பார்த்து கொண்டிருக்கு. ஆமாவே இல்லையா? ஆனால் என்ன செய்யல? ஒரு அசைவும் இல்லாமல் இருக்கிறாமே சொல்ல. அப்ப நம்ம பார்க்கணும், ஏன் அந்த சிங்கங்கள் அசையாமல் இருந்தது? ஏன் அந்த சிங்கங்கள் நாமே அவனை ஒன்று சேதப்படுத்தாதபடிக்கு? சிங்கம்னா என்னது? யோசித்து பாருங்க. ஒரு நாயே என்ன செஞ்சிடும்? மாமாவையில் ஒரு பூனையே வாழ வச்சுன்னா என்ன செய்யும்? ஆமே. ஒரு சின்ன பூச்சி கூட என்ன செய்யும்? கடிக்குமா இல்லையா? ஆமே. ஒரு தேன் பூச்சி கூட என்ன செய்யும்? ஆமை கொஞ்சம் தட்டிட்டே என்ன செஞ்சிடும்? அது கொத்திட்டு தான் ஓடும். ஆமா. ஆனால் இந்த சிங்கங்கள் என்ன செய்யுது? நான் காலையில் யோசித்து பார்த்தேன். சிங்கம் என்று போடவில்லை, சிங்கங்கள் சொல்லப்படுகிறது. ஆகவே சிங்கங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என்ன இருக்கு? சிங்கம் அல்ல, ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் சிங்கத்தை போல இருக்கிறது. ஆனால் அந்த சிங்கங்கள் என்ன செய்யாது? அந்த பிரச்சனைகள் என்ன செய்யாது? உங்களை ஒரு நாளும் சேதப்படுத்தாது. கரங்களை திருத்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. தானியேலுடைய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த தானியேலை குறித்து நான் யோசித்து பார்த்தேன், எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு நான் சுருக்கமாக சில காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏன்னா தானியேல் யார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவன் எங்கே இருக்கிறான்? இஸ்ரவேல் தேசத்திலே இருந்த ஒருவன். ஆமாவே இல்லையா? அப்ப அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்னது? யூதர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க? பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வர முற்படுகிறார்கள். அப்படி முற்படுகிற பொழுது இவர்களை, தானியேலோடு சேர்ந்த வாலிபர்களை சிறைபிடித்து கொண்டு வராங்க. ஆகவே அவர்கள் அடிமையாக கொண்டு வரவில்லை. ஆண்டவர்கள் அந்த யாரு? அந்த தேசத்தின் ராஜாவாகிய யார்? அந்த ராஜோட பேர் என்னது? இல்ல, அந்த ராஜோட பேர் சொல்லு. அப்ப நேபுகாத்நேச்சருடைய என்னது ஆட்சிக்கு அங்க என்னது ஆமென் கொண்டு வராங்க. வாலிபர்கள் எல்லாம் கொண்டு வராங்க. ராமேன் சொல்லுங்க, நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். நான் சீக்கிரமாக நான் முடிக்கிறேன். அப்ப இந்த வாலிபர்களிலே ஆமென் இவர்கள் விசேஷித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆகவே தானியேலை நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த தானியேலை என்னது ஆமென் ஆண்டவர் அவன் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். அவனை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டபடினாலே அவனையும் சாத்ராக், மேஷாக், ஆபேனோக்கு இவர்கள் எல்லாரையும் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டபடினாலே இந்த இவர்கள் என்னது? இந்த ஜனங்கள் எல்லாரும் என்னது? இந்த தேசத்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்படுகிற பொழுது இவர்களை மாத்திரம் ராஜாவிடத்திலே கொண்டு போய் என்னது ஆமீன் கொண்டு போய் பயன்படுத்த யாரு? பிசாசானவன் முற்படுகிறான். ஆமீன் சொல்லுங்க. புரிகிறதா? பிசாசனுடைய தந்திரங்களும் தேவன் இந்த தந்திரத்தை எப்படி உடைக்கிறான்னு சொல்லி தான் பார்க்கிறோம். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன நடக்கும்? அவன் யோசேப்பை குறித்து பார்க்கலாம், அவன் மோசையை குறித்து பார்க்கலாம். மோசை எங்க வளர்ந்தான்? எந்த எதிராளியோ அங்கதான் வளர்க்கிறார்.
மோசேயை எங்க கொண்டு போய் வளர்க்குறாங்க? யோசித்து பாருங்க. முழு இஸ்ரவேல் அங்க இருக்கிற யாரு எபிரேயர்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? கொல்லணும். திட்டம் ஆமா இல்லையா? ஆனால் பக்குவமா எங்க கொண்டு போய் வளர்க்கிறாரு? இப்ப என்னது? இந்த இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் அவன் தாயின் கருவிலை தெரிந்து கொண்டவனுமா இருந்தபடினாலே இந்த பிசாசானவன் என்ன செய்கிறான்? அவனை கொண்டு வந்து எங்க பாபிலோன் தேசத்திலே அவனுக்கு பாருங்க பேர் வேற என்ன வச்சுட்டு இருக்காங்க. தானியலுக்கு என்ன பேர் இருக்கு? பிரதானிகளின் தலைவனுக்கு தானியேலுக்கு பெல்ஷாத்சார் என்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் அவங்க அந்த நாட்டின் என்னது தெய்வங்கள். அந்த தெய்வத்தின் பெயரை வைத்து அவங்க என்ன செய்றாங்க? முழுவதும் ஏன்னா பெரிய ஒரு காரியம். எனக்கு நான் காலையில வாசிக்கிற நிறைய காரியங்களை பார்க்கிற நேரம் அவங்க நம்ம தேவன் தானியேலை எப்படி வைத்திருக்கிறார்? ஒரு தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறார். ராமேன் சொல்றாங்க. ஆனால் தானியேல் என்ன செய்கிறான்? அந்த தேசத்திலே போய் ஒரு அதிகாரியாக இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் நம்ம நினைப்போம் அவன் ஊழியக்காரர்கள் மாத்திரம்தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அல்ல. தேசத்தில் இருக்கிற சில அதிகாரிகளை கர்த்தர் என்ன செய்வார்? மேன்மையான இடத்தில் வைத்திருப்பார். ராமேன் சொல்லுங்க. அப்ப தேவனால் இவன் தெரிந்து கொள்ளப்பட்டபடினாலே இவன் எங்க என்ன நடக்குது? ஒரு மேன்மையான இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் வைக்கிறார். ஆமாவே இல்லையா? ஆனால் அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அந்த அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது 8வது வசனம் சொல்லுது, தானியேல் தீட்டுப்படுத்தாதபடிக்கு ராமேன் சொல்லுங்க. இதுதான் முக்கியம் இன்னைக்கு. ஆமே சிங்கம் அவனை சேதப்படுத்தாமல் இருப்பதுக்கு ஒரு காரணம், அவன் அந்த பாபிலோன் தேசத்தில தீட்டுப்படாதவனாக இருந்தான். கரங்களை தட்டி தேவன் ஜெபிக்கிறவனாக இருந்திருக்கலாம். ஆமேன் வளமையாக ஜெபிக்கிறவனாக இருந்திருக்கலாம். ஆமேன் ராஜா குண்டதாக உண்மையாக அது எல்லாவற்றையும் மேலாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகத்துக்கு முன்பதாக கரைப்படாதவர்களாக தீட்டுப்படாதவர்களாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துங்கள். ஆகவேதான் யோசேப்பை குறித்து பார்க்கிற பொழுது அவன் போய் தங்கியிருந்தன எப்படிப்பட்ட இடமா இருந்தது? அவன் போய் தங்கியிருந்தானே யார் வீட்டுல? போத்திபாய் வீடு. எப்படி இருந்துச்சு? தீட்டு உள்ள இடமா இருந்தது. ஆசீர்வாதம் நீ எங்க இருக்கிற? அது தீட்டுள்ள இல்லத்துலதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். அங்கதான் நன்மை இருக்கும். ராமேன் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னபடி எல்லாம் அங்க நடந்துச்சு. அவனுடைய தரிசனத்தின்படி எல்லாமே இருந்துச்சு. அது தேவன் கொடுத்த தரிசனம் அல்ல, அது பிசாசு கொடுத்த தரிசனம். ஒருவேளை அந்த ராஜா அவனுக்கு எல்லா பதவிகளை கொடுத்து எல்லா அதிகாரத்தை கொடுத்த பொழுது ஒன்றை மாத்திரம் என்னதே அவன் அனுமதிக்கவில்லை. ராமேன் சொல்லுங்க. அதுதான் அந்த பிசாசுடைய தந்திரம். ஆமேன். ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கிறோம், தானியேலை குறித்து பார்க்கிற பொழுது ஆமேன் அவன் என்னது? தாயின் கருவிலே அவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்கிறான். அந்த கால வேளையில வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை சேதப்படுத்தாது. ராமேன் உங்கள் ஊழியமாக இருக்கலாம், வந்திருக்கிற ஊழியக்காரர்களாகி உங்கள் ஊழியமாக இருக்கலாம். ஆமே ஊழியத்துக்கு பலவிதமான சிங்கங்கள் உள்ளுக்கும் வெளியிலே இருக்கு. ஊழியக்காரருக்கு வெளியில மட்டும் உள்ளுக்கே சிங்கம் இருக்கு. ஆமாவா இல்லையா? சபைக்குள்ள சிங்கம் இருக்கிறது. ஆமே நம்மளோடு இருக்கிற ஊழியக்காரர்களே நமக்கு என்னது? ஒருமித்து வாசம் பண்ணுவது என்னது? வேதம் என்ன சொல்றது? சகோதரர்கள் ஒருமித்து எங்க வாசம் பண்ணுகிறோம்? எல்லா இடங்களிலும் என்னது? ஆமேன் அங்க வாசம் இல்ல, தோஷம் தான் இருக்குது. ஆமாவே இல்லையா? ஒருத்தர் ஒருத்தர் ஆமேன் ஒரு 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 போட்டி போராமையான ஒரு உலகத்தில் தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆமே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் தானியேலை போல இருக்க வேண்டும். ராமேன். ஆகவே வேதம் அழகாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசித்து ஒரு சில வசனங்களை வாசித்து நான் சாமி சீக்கிரமாக நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்கள், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு ஆமீன் நம்ம தூதன் ஏன் அனுப்பினார்? ஏன் தூதன் அனுப்பினார்? என்னுடைய கேள்விக்கு சரியான பதிலா இருக்கணும். தானியேல் பரிசுத்தம் உள்ளவன். ராமேன். தானியேல் கிட்ட எந்த ஒரு பாவமும் காணப்படவில்லை. ராமேன். அவன் அரசாங்கத்தில் அரசியல் இருந்தாலும் கூட ராஜாக்களுக்கு கீழ்ப்படிந்தவனாக இருக்கிறான். நாமவே இல்லையா? இவைகள் என்ன நமக்கு தேவை? ஆமீன். உலகத்தில் நீங்க வேலை செய்தாலும் இன்னைக்கு ஜெபம் பண்ணுறது போல நம்முடைய எஜமானுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? ஆகவே வாசிங்களே
பத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ராமேன் என்ன செய்திருக்கிறாரு? கட்டி போட்டிருக்கிறார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். ஆமென். தன்னுடைய சாட்சியை அங்கே பகிர்ந்து கொள்ளுகிறார். அந்த கால வேளையில வந்திருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட சாட்சி உள்ளவராக இருக்க வேண்டும்? தானியேலை போல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? சாட்சியாக இருக்க வேண்டும். வாசிங்கள், ஒரு சில காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 121 வாசிங்களேன். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உம்மை சேதப்படுத்துவதில்லை. கட்டளை கொடுக்கிறார். கட்டளை பிள்ளைகளுக்கு உலகத்திலே எல்லாத்துலயுமே நமக்கு என்னது? ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமேன். உலகத்திலே இந்த வெயில் மழை இதெல்லாம் வருகிற பொழுது அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அவர்கள் என்ன செய்யறாங்க? அவங்க கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இங்க வனாந்திரத்தின் பாதைகளை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன இல்லை? எந்த ஒரு சேதமும் இல்லை. அமவே இல்லையா? நான் நினைக்கிறபடி அல்ல. அவங்க வனாந்திர பாதைகளை போகிற பொழுது அந்த வனாந்திரம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? மிகவும் பயங்கர ஒரு உஷ்ணமாக இருக்குமா. பகல் வேலையில் அங்க போகிற பொழுது இன்றும் சொல்றாங்க, அந்த இஸ்ரேலுக்கு போறவங்க சொல்றாங்க, அவ்வளவு பயங்கரமாக இருக்குமா. அதே போல இரவில் எப்படி இருக்குமா? பயங்கர குளிராக இருக்குமா, நட்டுக்கமாக இருக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பகல்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, வெயில் நிலவாகினும். ரெண்டுமே என்னது? ஒன்று நமக்கு இயற்கையாக இருந்தாலும் சில நேரம் அது இயற்கைக்கு மாறான காரியத்தை செய்கிறது. இந்த நாட்கள் எல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோமா, அந்த மழை வரும் வெயில் வரும் சொல்லி எல்லா தப்ப என்ன ஆயிட்டு மாறி போயிட்டு. ஆனா இஸ்ரவேல் அப்படியே தான் இருக்கு. என்ன வார்த்தை அப்படி இருக்கிறது. இஸ்ரவேல் என்ன நடந்து கொண்டு இருக்குது? யுத்தங்களும் சண்டைகளும் நடந்து கொண்டிருக்கு. ஆனா ஒரு ரகசியத்தை நான் சொல்லுவான், இஸ்ரவேலுக்குள்ள அல்ல, இஸ்ரவேலை சுற்றி வராங்க. ஆனால் இஸ்ரவேலுக்கு ஒரு சின்ன ஒரு ஆயுதத்தை கூட என்ன செய்ய முடியாதான்? பயன்படுத்த முடியாது. ராமேன் சொல்லுங்க, எதிராளிகளுடைய செல்கள், எதிராளிகளுடைய ஆயுதங்கள் எல்லாம் என்ன செய்யுது? எல்லாம் வாய்க்காதபடி அப்படி போய் இஸ்ரவேலுக்குள்ள போகிற நேரமே அது என்ன ஆயிருமா? அது அப்படியே பற்றி எரிஞ்சிருமா. இஸ்ரவேல் அமைதியாக இருக்கிறாங்க. அந்த ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய கரத்துக்குள்ள. நீங்கள் நான் அப்படின்னா யோசிக்கணும். நீங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலாக இருந்தா நீங்க யாரு? நீங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் அப்படின்னா யாரு? தேவனுடைய கைக்குள் இருக்கிறீர்கள். உங்களை சிங்கம் சேதப்படுத்தாது, இயற்கை சேதப்படுத்தாது, சூரியன் சேதப்படுத்தாது. ஆமாவே இல்லையா? சந்திரன் உங்களை சேதப்படுத்தாது. ஆமாவே இல்லையா? அவன் ஏன் பாருங்க பேசாம கையை கட்டிட்டு இருக்கிறீங்க? நம்மளை ஒண்ணுமே சேதப்படுத்தாதுன்னு சொல்ற நேரமும் அமைதியா இருக்கீங்க பாருங்க. அதுக்காகவே நான் கை தட்டுறேன். கர்த்தர் நல்லவராக இருக்க. மார்க் 16:18 வாசிங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள். யாரு? விசுவாசிகள். நீங்க சொல்லுங்க. நாங்க சர்ப்பத்தை எடுப்போம். பாவக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த நாளிலே வந்து உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தானியேலுக்கு ஒப்பனையாக ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உடனே இன்னைக்கு காலையில கேட்டது போல சகல வரங்கள் வல்லமைகளை கொடுத்தபடினாலே நீங்கள் வெறுமையா இராதபடி என்ன செய்ய வேண்டும்? இந்த காரியங்களை செய்வதற்கு உங்களுக்கு என்னது? ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்கள். ஆகவே வீட்டிலிருந்த இயேசு சொல்லுகிறார், வாசி மகள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள். ஆமென். விரோதமான காரியங்கள் உங்க கைக்குள்ள வரும். சாவுக்கு ஏதுவான காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். அது உங்களை சேதப்படுத்தாது. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்க. இந்த ஊழியத்தின் பாதையில ஊழிய செய்யற நமக்கு அநேக நேரங்கள்ல மண்டையில சிந்தையில வர்றதெல்லாம் பயமும் வேதனையும் சஞ்சலம். ஆனால் இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்கள் மேல் என்னது? இந்த உலகத்தில் இருக்கிற ஒன்று உங்களை என்ன செய்யாது? சொல்லுங்க, சேதப்படுத்தான்னு சொல்லுங்க. நாங்கள் கர்த்தருடைய கரத்துக்குள் இருக்கிறோம்.
ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். பாருங்க, நீங்களே என்ன செய்யணும்? ஆனா அதை சொல்ல மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்? கத்திரிக்காய் சாப்பிட்டா சுகர் வராது, மீட் சாப்பிட்டா மெலிஞ்சு போவீங்க, அப்படிதான் சொல்றோம். ஆமென். நீ என்ன செய்யணும்? வியாதிஸ்தரை கண்டோன்னு என்ன செய்யணும்? கையை வைக்கணும், அவ்வளவுதான். ஆமென். கேட்க கூடாது. என்ன வியாதி, அதுக்கு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணக்கூடாது. அது எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசுவின் தழுவுனால சுகமாகும். நீ செய்ய வேண்டியது என்னது? கையை மட்டும்தான் வைக்கணும். ஆமென். எனக்கு எத்தனை பேர் நான் கை வைப்பேன்னு சொல்றேன்? ஓ, கை வைக்காதீங்க, பிசாசு கை வைக்காதீங்க, அது உங்களை அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொன்னா சொன்ன ஒரு விளைவினராக இருக்கணும், கேட்கிறவங்க விளைவினராக இருக்கணும். ஆமென் சொல்லுவாங்க. நம்ம கை வைக்கிறது நம்ம அல்ல, கை வைக்க சொன்னவர் பெரியவர். அவர் சொல்றதை செஞ்சோம்னா கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். ஆமென். எங்களுடைய ஆமென் பரிசுத்தம் அல்ல, நமக்குள் இருக்கிறவர் பரிசுத்தவானவர். ஆமென். அவர் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், வாசி மகள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. சொல்லுங்க, நான் வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பேன், அவர்கள் சுகமாவார்கள். நம்முடைய விசுவாசம் தானே. இன்னைக்கு ஜெபிக்கல, இன்னைக்கு சிக்கன் சாப்பிட்டுருக்கிறேன், அதனால இன்னைக்கு ஜெபம் ஓடல. ஆமென். உபவாசம் பண்ணி ஒரு நாளைக்கு வாரங்கிறதுக்கு பிசாசு அவனை கொண்டு போயிடுவோம். ஆமென். ஆமென். ஆமாவே இல்லையா? எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறார். தானியேல் எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்தான். ஆமென். அவன் வேலை பழுவாக இருந்தது, அரசாங்கத்தின் வேலைகள் எல்லாம் சரியாக செய்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் வலிமையாக அவன் ஜெபம் பண்ணுவான். ஆமென் சொல்லுங்க. அந்நிய தேசத்துல இருந்தான். ஆமென். எத்தனையோ பிரச்சனைகள், சுற்றிலும் சிங்கங்களை போல பிரச்சனைகள் இருந்தாலும் அவன் ஆமென் அந்த சிங்கங்களை குறித்து கவலைப்படவில்லை. அவன் ஆராதிக்கிற அந்த யூதராஜ சிங்கத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். ஆமென். நீங்கள் நானும் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் சிங்கத்தை போல வந்தால் உங்களுக்கு ஆமென் சுகம் கொடுக்கிற, பலன் கொடுக்கிற, ஆரோக்கியம் கொடுக்கிற அந்த யூத ராஜ சிங்கனை மாத்திரம் நீங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது உங்களை இந்த பூமியிலே ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. வேற என்னமா? அவ்வளவுதான். ஓகே, வாசிங்க. லூக்கா 10:19 வாசிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதுக்கு ஆமென் சொல்லு. பயந்து ஓடுவதற்கு அல்ல. ஆமென் சொல்லு. சர்ப்பத்தை கண்டா என்ன செய்யணும்? சர்ப்பம்னா நீங்க போய் பாம்பை மிதிச்சிட கூடாது, அதோட கொத்திடும். சர்ப்பம் என்பது என்னது? பிசாசின் தந்திரங்கள். ஆமென் சொல்லுங்க. அதை நீங்க என்ன செய்யக்கூடாது? பேச விடக்கூடாது. அதோடைய சிந்தை என்ன செய்யணும்? கட்டணும். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் தாவீது என்ன செய்தான்? அதை என்ன செய்தான்? மேற்கொண்டான். ஆமென் சொல்லுங்க. தலைக்கு தான் அடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த தாகோன் என்று சொல்லக்கூடிய அந்த பொல்லாத பிசாசுடைய கிரியைகள் அது தலைக்கீழ தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆகவே தான் நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அங்கே ஆமென் நாங்கள் அந்த ஒரு கோயிலுக்குள்ள கொண்டு போய் வைப்பாங்க இதை உடன்படிக்கை பெட்டி. ஆமாம், தாகோன் எங்க கொண்டு வைப்பாங்க? உடன்படிக்கை பெட்டி கொண்டு போய் எங்க கொண்டு வைப்பாங்க? தாகோனுடைய கோயில். என்ன நடக்கும் அங்க? என்ன நடக்கும்? தலை உளுந்து கிடக்கும். ஆமென் சொல்லுங்க. தலையை தான் நசுக்கணும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசுடைய தலையை தான் நீங்கள் நான் நசுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆகவே லூக்காவுக்கு எழுதுகிறார், சுவாசி மகள், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவோ சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவோ உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களுக்கு பார்லிமெண்ட்ல எப்படி கைதட்டுறாங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன செய்யறோம்? பிள்ளைகள் வந்து சில நேரங்கள்ல அம்மா நான் பாஸ் ஆயிட்டேன், நீ போயிட்டு டக்கரை வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி குராமின்னு சொல்லுங்க. உங்களுக்கு பேசுகிறார் குராமின்னு சொல்லுங்க. உபவாச நாளிலே இந்த வெயில் உஷ்ண நேரத்தில் இன்னும் முடிக்கலையான்னு யோசிச்சு கொண்டிருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வாசி மக்கள் நான் முடிக்கிறேன், இதோ பாருங்க, இதோ அப்படின்னா என்னது ஒரு குட் நியூஸ் ராமின்னு சொல்லுங்க. ஏதோ உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கிறார். நீங்க அப்படியே சோர்ந்து போய் பலவீனமா இருக்கிறீங்களே, உங்களை பார்த்து பல பிரச்சனைகளோடு வந்து நிக்கிறீங்க. அது பிரச்சனை மேற்கொண்டு வந்துகிட்டே இருக்கு, மேல எழும்பி வருது. ஆனா உங்களால என்ன செய்ய முடியல? ஒன்னும் செய்ய முடியல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிசயமான ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். வாசிங்க. இதோ சர்ப்பங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும்
மிதிக்கிறதுக்கு ஒரு ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் பிரச்சனை ஐயாட்ட ஜெபிச்சுட்டு போகலான்னு வந்தீங்களே, நீங்க இங்க ஜெபிக்க வரக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? அது மிதிச்சு போட்டு போயிடும். லெமனா, அது லெமனா, அது லெமன் தானே சொல்றீங்க. லெமனை மிதிக்க மாட்டீங்க, அதை என்ன செய்வீங்க? கொண்டு அப்படி ஓடுவீங்க. ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? பிரச்சனைகள் வர்றதுன்னு என்ன செய்யணும்? ஆமா, உங்களுக்கு யாராச்சும் போன் பண்றாங்கன்னு சொல்லுங்களேன், சிஸ்டர் பிரதர் உங்க இப்படி ஒரு பிரச்சனையில நிக்கிறேன் அப்படி சொன்னா நீங்க சொல்லணும், பிரச்சனை நிக்கிறீங்களா மிதிங்க அப்படிங்க. ராமின்னு சொல்லுங்க. நிக்காதீங்க, நீங்க என்ன செய்யணும்? மிதிக்கணும். ராமின்னு சொல்லுங்க. மிதிக்காம நின்றுகிட்டே இருந்தா அது என்ன செய்யும்? அது அப்படியே காலை சுத்திக்கிறோம். ராமின்னு சொல்லுங்க. நாமெல்லாம் எப்படி தெரியுமா? அது பிடிச்சோன்னே அது என்ன செய்யும்? அப்படியே சுத்திக்கிறோம். ஆமா, மேற்கொள்ளவும் உங்களுக்கு இந்த உபவாச நாளிலே வந்திருக்கிற உங்களுக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தினால் மாத்திரம்தான் இந்த 24ஆம் வருஷத்துல இருக்கிற இனிவரும் காலங்களில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும். சாதாரண நினைக்க முடியாது. இனி காலங்கள் ஆமை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஆண்டவருடைய வருகைக்குரிய காரியங்கள் இருக்கலாம், இன்னொரு பக்கம் அரசாங்கங்கள், அரசியல்கள், ஆமை மதங்கள் எல்லாம் குழப்பி பயங்கரமான அந்த கிறிஸ்துடைய காரியங்கள் நடக்கிற பொழுது நீங்கள் இவைகளை மேற்கொண்டால் மாத்திரம்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? மீட்கப்பட முடியும். தானியேல் 3:27 வாசிக்கிறேன். படிச்சுட்டேன். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருப்பாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாதபடிக்கு எங்க விழுந்தாங்க? எங்க நிக்கிறாங்க? அசிஸ்டன்ட்லயா? எங்க? கிச்சன்லயா? 7 மடங்கு பிரச்சனை. என்னது? 1 மடங்கு 2 மடங்குல 7 மடங்கு பிரச்சனை. அவங்க சொல்றாங்க எங்களை தூக்கி போடுங்க ராமின்னு சொல்லி. ஆமாவா இல்லையா? ஆமே, பாருங்களேன், பயங்கரமா இருக்கும். அதுதான் பயங்கர காரியம். 13 வருஷங்களே, 18 வருஷமாக விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுளே என்றார்கள். ராஜா யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேனோக்கு யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவர்கள், அந்த தேசத்திலே அவர்கள் உண்மை யுத்தமாக இருக்கிறார்கள். யோசித்து பாருங்க, ராஜா வந்து சுத்தி நிக்கிறாங்க, எல்லாரும் தலைப்பு நிக்கிற நேரம் இந்த 3 பேர் என்ன செய்யறாங்க? எலும்பி நிற்கிறாங்க. ராமின்னு சொல்லுவாங்க. எலும்பி நின்றால் மாத்திரம்தான் நாங்கள் ஜெயம் எடுக்க முடியும். அவங்க எலும்பி நின்று ஆமி அந்த ராஜாவாகிய அவருடைய வார்த்தை என்ன செய்தார்கள்? நேபுகத்நேச்சருடைய வார்த்தை என்ன செஞ்சாங்க? மிதிச்சு போட்டாங்க. ராமின்னு மிதிச்சு போடணும். ராமின்னு அதுல ஏறி போயிடணும். ராமின்னு ஏன்னா அவர் சொல்லுகிற அடுத்த வசனம் சொல்றாங்க, விடுவிக்காமல் போனாங்க. எப்படிப்பட்ட விசுவாசம்? ராமின்னு ஏன் அவங்க என்ன சொல்றாங்க? விடுவிச்சா பூமியில இருப்போம், விடுவிக்காமல் போனா எங்க போவோம்? அவரிடத்துல போய். எவ்வளவு நம்பிக்கை அந்த நாட்களில். இன்னைக்கு நம்ம இயேசுல சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு கூட நமக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கு. பரலோகத்துக்கு போவோமா, இல்லாட்டி பாதி வழியிலே போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை, யோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே போல இவர்கள் நம்பிக்கையோடு கூட என்ன செய்யறாங்க? அறிக்கை செய்யறாங்க. ராமின் ஆகவே தூக்கி போட்டவங்க செத்து போயிட்டாங்களாம். ஆமே, ஆனால் பாருங்களேன், 22 வாசிக்கிறேன். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷனை கொன்று போட்டது. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற இந்த ஆயுதமும் அது அழிஞ்சு போயிடும். யோசித்து பார்க்கலாம், எவ்வளவு பயங்கரமானது ஒன்று சொல்லிட்டு இந்த பூமியில அதை விட பயங்கரமானவர் நம்முடைய ஆண்டவர். இந்த உலகத்தில் இவர்கள் விறகெல்லாம் போட்டு எரிச்ச அக்னியை விட உனக்குள் எனக்குள்ள உள்ளது பற்றி எரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். நான் அக்னியை போட வந்தேன், அது பற்றி எரியும் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் நாங்கள் 27 வாசிமகள், தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும்
ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் ஆ. அக்கினி பலன் செய்யாமலோ ஆ. அவருடைய தலை பேலன்ஸ் செய்யாது. சொல்லுங்க. பலன் செய்யாமலோ ஆமென். இந்த உலகத்துல கொண்டு வருகிற பிரச்சனைகள் ஒன்று என்ன செய்யாது? பேலன்ஸ் செய்யாது. நீங்கள் பலவான்கள். ஆமென். நீங்க பலவீனர்கள் அல்ல, நீங்கள் பலவான்கள், நீங்கள் சுதந்திரவாளிகள், நீங்கள் அடிமைகள் அல்ல. அவர்களுடைய தலைமயிர் கருகாமலோ அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலோ அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். டாக்டர்ஸ் எல்லாம் வந்து செக் பண்றாங்க. எல்லா டாக்டர்ஸும் வந்துட்டாங்க. தலைமுடியை செக் பண்ற டாக்டர் வந்துட்டாங்க. சரீரத்தில் எல்லா உறுப்புகளையும் என்னது வந்து பார்த்துட்டு சொல்றாங்க, நோ இஸ் ஆல் ரைட். சொல்லுங்க, ஐ எம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லுங்க. என்னை சேதப்படுத்தாது ஒன்றும். ஆமா ஆமா. சொன்ன கீழே விழுந்தோன்னு நம்ம என்ன செய்வோம்? எலும்பி கீழே விழுந்தோன்னு எலும்பி என்ன செய்வோம்? சேதப்படுத்தாது, ஒன்னும் சேதப்படுத்தாது. ராமின் சொல்லுங்க. வாசிங்க ஏசாயா 43:3 வாசிங்க. நீ தண்ணீரிலே கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். என்ன சொல்றாரு? நீ தண்ணீரிலே நான் சொல்லுங்க. நான் தண்ணீரிலே கடக்கும்போது நான் ஆறுகளை கடக்கும்போது அவைகள் என்மேல் புரளுவதில்லை. ராமின் சொல்லுங்க. நீங்கள் தண்ணீரை கடந்து வந்தார்கள். ஆமாவா இல்லையா? ஆமென். நாங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது என்ன செய்தார்கள்? தண்ணீருக்கு முன்பதாக நிற்கிற பொழுது தண்ணீர் இரண்டாக பிளந்தது. ராமின் சொல்லு. அதிசயமானவர். அவர்கள் யோர்தானை கடந்து வருகிற பொழுது தண்ணீர் என்ன செய்தது? வழிவிட்டது. அந்நாட்களில் அப்படி வெள்ளம் போய் கொண்டிருக்கிறது. ஆமென். ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போகிற யாரு? ஆசாரிகளுடைய கால் விரல் பட்ட பொழுது என்ன ஆச்சான்? உறைப்பாக பிளந்தது. கரங்களை தட்டி இத்தனை வல்லமைகளையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஏசாயா வாசிங்க. நீ தண்ணீர்ல கடக்கிற பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன். ஆமென். தண்ணீரை கடக்க செய்கிறவர், உன்னை தூக்கி சுமந்து கொண்டு போய் கரை சேர்க்கிறவர் உன்னோடு கூட இருப்பார். ராமின் சொல்லுங்க. நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும் அவைகள் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு நான் என்ன செய்வேன்? உன்னை என்ன செய்வேன்? நான் தூக்கி சுமப்பேன். நீ அக்கினியில என்ன செய்யணுமா? நடக்கணும். ராமின் சொல்லு. அக்கினி போன்ற பிரச்சனைகளுக்கு நீங்க என்ன செய்யணும்? we want to walk. நடக்கணும். ராமின் சொல்லு. பிரச்சனை கண்டு பின்னோக்க கூடாது. ஏன்னா கர்த்தர் உன்னை சுமக்கிறார், கர்த்தர் உன்னை நடத்துகிறார். ஆகவே நீங்க அதை கண்டு பயப்படக்கூடாது. ஏன்னா உங்களை சுமக்கிறவர் அக்கினியை விட மேலானவர். அவர் உங்களை என்ன செய்வார்? இந்த அக்கினியான இந்த பிரச்சனைக்கு விலக்கி உன்னை தூக்கி சுமந்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்திக்கலாம். வேற என்ன சொல்லுங்க? பேரில் பட்டார். ஆகவேதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து என்ன செய்றாங்க? மினிஸ்டர் மாரெல்லாம் வந்து செய்றாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ராமின் சொல்லுங்க. எங்க சரி என்னது? நெருப்புல விழுந்த என்னது ஒரு வாசனை இருக்குமா இல்லையா? அந்த வாசனை இல்லை. ராமின் சொல்லுங்க. நெருப்பு உங்களை சேதப்படுத்தவில்லை, சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை, தண்ணீர் உன்னை சேதப்படுத்தாது. வேற என்னது? வாழ்க்கை இவைகள் எல்லாம் அந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள். தண்ணீர் ஒரு பிரச்சனை, அக்கினி ஒரு பிரச்சனை, சிங்கம் ஒரு பிரச்சனை. வேற என்னது? இவைகள் எல்லாமே பிரச்சனைகள் தான். ஆனால் இந்த மாதத்தில் இந்த உபவாச நாளிலே நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து ஜெபித்து இந்த முடிக்கிற வேலையை கர்த்தர் சொல்லுகிறார், இவைகள் ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. சங்கீதம் 66:12 வாசித்து நாங்கள் எளிமை நின்று ஒரு பாடலை பாடி நாங்கள் முடிப்போம். மனுஷரை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். அப்ப என்னது? உங்களை செழிப்போடு எடுத்துக்கொண்டு ராமின் சொல்றார். இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம என்னது? அந்த வாசியமாக மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், பிரச்சனை தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்துட்டோம். எல்லா பிரச்சனையும் என்ன செய்யிட்டோம்? மூவ் பண்ணி வந்துட்டோம். இந்த 5 மாதத்துல எல்லா பிரச்சனையும் மூடி என்னது வந்துட்டோம். இப்ப
கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. இந்த உபவாச நாளிலே ஆமென், இந்த 6ஆம் மாதம் 8ஆம் திகதி உங்கள் கண்கள் ஒரு செழிப்பான ஒரு தேசத்தை பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. உங்கள் ஊழியங்கள் செழிப்பாக இருக்கும், உங்கள் குடும்பங்கள் செழிப்பாக இருக்கும், உங்க பிள்ளைகள் எதெல்லாம் ஆமென் இந்த வெயில்ல காஞ்சி போச்சு நினைக்கிறீங்களோ உங்க பூந்தோட்டம் கூட செழிப்பாக இருக்கும். என்னுடைய பூந்தோட்டம் கூட செழிப்பாகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் செழிப்பாக ஒரு ஆமென் சொல்லுங்க. காரணம், நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தாயின் கருவிலை தெரிந்து கொண்டவர்கள். உங்களை பிசாசான தவறான வழியிலே கொண்டு போய் உங்களை அடிமைத்தனப்படுத்த நினைத்தாலும் எங்கு அடிமைத்தனமாய் நிறுத்தப்பட வேண்டிய இடத்துல தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உயர்த்தினார். காரணம், ஏன் இதை ஆண்டவர் அனுமதித்தார் என்று கேட்டார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. அன்றைக்கு தானியேலுக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவில்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில என்னது, இப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு வராது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு இப்படி ஒரு காரியம் நடக்கலன்னு சொன்னா நமக்கு அப்படி ஒரு நம்பிக்கை வராது. ராமின் சொல்லுங்க. ஆகவே நம்முடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கை வருவதற்கு தான் வேதத்தில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் ஆமென் செய்ததை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் விசுவாசித்து கடந்து போகிற பொழுது இந்த வசனத்தின் கடைசி வசனம் 66 டக்குன்னு மூடிட்டீங்க. கடைசி சொல்லுங்க. செழிப்பான இடத்தை கொண்டு வந்து விட்டுட்டார். ராமன் சொல்லுங்க. 6ஆம் மாசம் என்னது? செழிப்பு. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் growth and increase. சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து கையை பார்த்துட்டு சொல்லுங்க. இன்க்ரீஸ் சொல்லுங்க. என்ன இன்க்ரீஸா? கிறிஸ்டினா இன்க்ரீஸா? பிரைஸ் தி லார்ட். எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம்.